ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்றைக்கு நம்ம எதுல எழும்பி பிரகாசிக்கணும்னு ஒரே ஒரு காரியத்தை தியானிச்சு நம்ம இந்த நாள் தேவனுடைய விடுதலைக்காக காத்திருந்து ஜெபித்து விடுதலையை பெற்றவர்களாய் கடந்து செல்ல போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அநேக காரியங்கள்ல இருந்து எழும்பணும். நம்ம பிரகாசிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் வேதத்தின்படி நமக்கு அநேக காரியங்கள் நம்ம பிரகாசிக்கிறதுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்ம் அதை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் எதிலிருந்து எழும்ப வேண்டும், எதிலிருந்து எழும்ப வேண்டும்? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தை டிப்ரெஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிப்ரெஷன்னா என்னது? மன அழுத்தம். இந்த உலகத்துல மன அழுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு இன்றைக்கு யாரையுமே என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. மன அழுத்தம் ஒரு காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ற, ஒரு வேலை 30 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு அந்த மன அழுத்தம் இருந்தது. 60 வயசுக்கு மேலேயா சரி ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கு. ஆனா இன்றைக்கு 2 வயது 3 வயது பிள்ளைங்களுக்கும் என்ன இருக்குது? மன அழுத்தம் இருக்குது. 5 வயது எல்கேஜி போற குழந்தைங்களுக்கும் என்ன இருக்குது? மன அழுத்தம் இருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்கிட்ட இதை பத்தி என்ன பண்ணாதீங்க பேசாதீங்கன்னு சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அந்த அளவிற்கு மன அழுத்தம் இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லார் நடுவிலும் எல்லா வயதினரிடையும் இந்த மன அழுத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இன்றைக்கு நான் சொல்ல போற காரியம் ஆவிக்குரிய அழுத்தம், ஆவிக்குரிய மன அழுத்தம், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நாம் எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் எதுல இருந்து எழும்பி பிரகாசிக்கணும்னா ஆவிக்குரிய மன அழுத்தத்திலிருந்து நாம் எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நிறைய பேருக்குள்ள ஒரு ப்ரெஷர், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் நிறைய பேருக்குள்ள. ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் நமக்கு வருது? எதனால இந்த டிப்ரெஷன் எனக்குள்ளே காணப்படுது? இந்த டிப்ரெஷன் எனக்குள்ளே இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுகொள்வது? அது சில காரியங்களை நான் உங்க மத்தியில ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு இப்போ ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் இருக்கான்னு உங்களை பார்த்து கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் இருக்கா உங்களுக்கு? பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு கேட்டா நம்மள்ட்ட பதில் இருக்கா? இருக்கு, இல்ல அப்படின்னு நம்மள்ட்ட பதில் இருக்கு. உங்ககிட்ட ஆவிக்குரிய அழுத்தம், மன அழுத்தம், ஆவிக்குரிய டிப்ரெஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஆமா இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்கலன்னா அப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு ஆவிக்குரிய அழுத்தம் இல்ல. சரி, நான் சில சைன்ஸ், சில அடையாளங்கள் சொல்றேன். இது உங்களுக்குள்ள காணப்பட்டதுன்னா இன்றைக்கு நம்ம டயக்னோஸ் பண்ண போறோம். இது இருக்குது இல்லைங்கிறத என்ன பண்ண போறோம், தெரிந்து கொள்ள போறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மன அழுத்தம் ஒருவேளை உங்களுக்குள்ள காணப்பட்டதுன்னா முதல் அடையாளம், உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கனெக்டட் ஃபீலிங், ஆண்டவரோட கனெக்ஷன் கட்டான மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படின்னா, நீங்க ஜெபிப்பீங்க, நீங்க பைபிள் படிப்பீங்க, ஆனா அந்த லிங்க், அந்த நெட்வொர்க், அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். அதுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் எவ்வளோ காலங்கள் ஜெபிச்சு பார்த்துட்டேன், இதுக்கான பதில் இன்னும் என்ன பண்ணவே இல்லை, இன்னும் நான் என்ன எப்படி ஜெபிக்கன்னு எனக்கு வழியே தெரியல, என் ஜெபத்துக்கு பதில் வரவே மாட்டேங்கி. இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கு, இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். என் ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டேங்க, என் ஜெபத்திற்கு எப்படிலாமோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், இந்த காரியத்தை குறித்து என்னென்ன பெரிய பெரிய பாஸ்டர்ட்டெல்லாம் நம்ம சொல்லி ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் அனுப்பி ஜெபிச்சு பார்த்துட்டேன், நானும் உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டேன், அழுது உருண்டு பெறேன், என்னால் எப்படி ஜெபிக்க முடியுமோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜெபிச்சுட்டேன். ஆனால் எனக்கு என்ன வரலை, பதில் வரலை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய அழுத்தத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், நம்பர் 1 இது.
நம்பர் 2, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபடுவீங்க. ஜெபமா, ஜெப கூடுகையா, வேதம் வாசிக்கணுமா, சபையில் ஒரு வேலை இருக்குது செய்யணுமா, ஊழியம் செய்ய போகணுமா, இங்கே போகணுமா அங்கே போகணுமா, இந்த ஊழியம் செய்யணுமா அந்த ஊழியம் செய்யணுமா, எல்லாவற்றிலும் உங்கள் பங்களிப்பு இருக்கும். நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க, உங்கள் இன்வால்மெண்ட் அங்கே இருக்கும். ஆனால் அதற்கான அர்த்தம், எதற்கு நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து அதை செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நான் ப்ரேயருக்கு வரணுமா, வந்துடுவேன். எதுக்கு ப்ரேயருக்கு வரேன் அப்படின்னா, பாஸ்டர் கூப்பிட்டாரு, வரலன்னா திட்டுவார். இது உங்கள் அர்த்தமாக இருந்ததுன்னா நம்ம ஆவிக்குரிய மன அழுத்தத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். நான் ஊழியம் செய்வேன், ஆனால் எதுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் தெரியாது. இன்னும் சொல்ல போனோன்னா, அந்த ஊழியத்தை மன நிறைவோடு சந்தோஷமாக என்னால் செய்ய முடியாது. மன நிறைவோடு அந்த காரியங்கள், அது ஒரு ஊழியத்தை செய்ய போனோன்னா அதில் இருக்கிற குறைகள், அதில் வருகிற வார்த்தைகள் என்னை காயப்படுத்துறது, இல்லை அதில் ஏதோ ஒரு காரியம் நான் பார்க்கறது என்னை துன்பப்படுத்துறது, என்னை இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போக முடியாதபடிக்கு என்னை இன்னும் பின்னுக்கு இழுக்கிறதா இருக்குது. அதில் நான் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலை, அதில் ஒரு நான் மன நிறைவை பார்க்கலை, நான் செய்ய போகிற ஊழியம் எதுக்கு தான் செய்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா, எதில் தான் இருக்கிறோம்? நம்ம இன்னும் ஆவிக்குரிய மன அழுத்தத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ரொம்ப மிக மன அழுத்தத்தில் என்ன பண்ணுறான், இருக்கிறான் அப்படின்னு. மூன்றாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து ஊழியத்தில் இன்வால்மெண்ட் ஆகி அந்த சந்தோஷம் இல்லாததுனால, மன நிறைவு இல்லாததுனால, 3வது பாயிண்ட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேட் ஆகி எஸ்கேப் ஆகி அந்த குரூப்புக்குள்ளவே என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். முன்னாடி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஆத்மாவை எங்கே பார்க்கலாம், சர்ச்சில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு பண்டிகை காலத்தில் என்ன பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல இருந்து அந்த ஆத்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல 24 மணி நேரமும் 7 நாளும் அவங்கள சபையில் என்ன பண்ணலாம், பெண்கள் ஜெபமாக பார்க்கலாம், ஆண்கள் ஐக்கியமாக பார்க்கலாம், வாலிபர் கொடுகையாக பார்க்கலாம், சிறுவர் ஊழியமாக பார்க்கலாம். ஆனால் போக 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 ஏதோ ஒரு பண்டிகைக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறது போல ஐசோலேட் ஆகி போயிடுவாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு ஆவிக்குரிய வட்டத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களை கலண்டு போக பண்ணி கொண்டே இருக்கிற இது தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஜெபித்து கொண்டு இருந்தவர்கள் 1 மணி நேரம் ஜெபமாக அது குறையும், அரை மணி நேரமாக மாறும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பரமண்டல ஜெபம் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடந்து கொண்டு இருக்கும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்ல இருந்து வெளியில் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம எதில் இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன்ல இருக்கும். நான் 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்னது, டிஸ்கனெக்ஷன். நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஆண்டவர் ஏன் ஜெபத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டேன்றாரு, கேட்கவே. நான் தலைக்கீழே உருண்டு பார்த்துட்டேன், ஏன் ஜெபத்துக்கு மட்டும் என்ன வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட உணர்வு. 2வது, மன நிறைவோடு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்டா இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு எனக்கே தெரியலங்கிற ஒரு சூழ்நிலை. 3வது, ஆவிக்குரிய வட்டாரத்திலிருந்து நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்வது. இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒன்று, இது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, இது அந்த 3 பிரைமரி. இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்மளிடத்திலே காணப்பட்டாலும் நமக்குள்ள என்ன வந்திருக்கு, நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வந்திருக்கு. அது பேர் தான் என்னது, டிப்ரெஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா? டிப்ரெஷன் இருக்கா இல்லையா? சில வேலைகளில் ஆண்டவருக்காக நம்ம நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்காக எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்மளுடைய தலையை பார்க்க முடியும், நம்மளுடைய சரீரத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த காரியங்கள் செய்யும்போது, ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த மன நிறைவை நம்ம நிறைய வேலைகளை இழந்து போயிடுறோம். சீஷத்துவத்துக்கு வரோம்,
பெண்கள் ஊழியத்துக்கு வர்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வர்றோம், சுகமளிக்கும் ஆராதனைக்கு 7 to 8 பிரேயருக்குன்னு வர்றோம். ஆனால் வந்துட்டு கடந்து செல்லும்போது நான் மன நிறைவோடு போகணும். நான் ஆண்டவருக்காக ஒரு வேலையை செஞ்சுருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஒரு என்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கேன், ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிட்டிருக்கேன். அப்போ நான் கடந்து செல்லும்போது நான் மன நிறைவோடு கடந்து செல்லணும். ஆனால் நிறைய வேலைகளில் எனக்கு அந்த மன நிறைவு என்ன பண்ணலை, இல்லை. அதனால பெட்டர் வந்து ஏதாவது 4 பேர் வார்த்தையை சொல்றதை கேட்டுட்டு கஷ்டத்தோட போறதுக்கு பேசாம என்ன பண்ணிடலாம், வராம இருந்துக்கலாம். பேசாம அடுத்த வாரம் ஆராதனைக்கு என்ன பண்ணிக்கலாம், வந்துக்கலாம். நாம் தெரிந்து கொள்ளணும், டிப்ரெஷனின் முதல் படியில நம்ம வந்து நிற்கிறோம். இது அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் ஒருவேளை நீங்க வெளியில சொல்றதுக்கு நீங்க யோசிச்சாலும் உங்களுக்குள்ள காணப்பட்டதுன்னா இது ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இதற்கான தீர்வையும் இன்னைக்கு நான் சொல்லி தான் நம்ம இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். தீர்வை மாத்திரம் பெற்றவர்களாய் அல்ல, இந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்ல போகிறோம். ராமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த டிப்ரெஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். எலியா, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இதுதான் என்னது, டிப்ரெஷன். ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை சாதித்து முடித்த எலியா அந்த பெரிய கிட்டத்தட்ட ஹிஸ்டரியே புரட்டி போட்ட அன்றைக்கு இரவு அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, போதும்பா, இதுக்கு மேலே எனக்கு இந்த உயிர் இந்த உலகத்தில் வேண்டாம், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கு, நான் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்டு ஆத்துமா ஆதாயம் பண்ணி என்னால் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் இருந்து என்ன பிரயோஜனம். இதுதான் மன அழுத்தம். ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய மன அழுத்தத்துக்கு நான் ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். 4 காரணங்கள். இந்த காரணங்களால நம்மளுக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன வரலாம், டிப்ரெஷன், மன அழுத்தம் வரலாம். நம்பர் ஒன் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. ராமேன்னு சொல்லலாமா? அப்போ முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன்ல மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் கழுவப்படாத பாவங்கள் அல்லது சுத்திகரிக்கப்படாத நம்மளுடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை மன அழுத்தத்துக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுது, கொண்டு போயிடுது. நம்ம ரொட்டீனா ஜெபிப்போம், ரொட்டீனா பைபிள் படிப்போம், ரொட்டீனா அந்த வேலை நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது, அதில் ஒரு மன நிறைவு இருக்காது. கடமைக்காக வாசிக்கலைன்னா ஆண்டவர் அடிச்சிருவாரோ, வாசிக்கலைன்னா ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரோ, அந்த ஒரு பயத்தில் நம்ம ரொட்டீன் போயிட்டுருக்கோம். இல்லைன்னா நம்மளுடைய காலையில் எந்திரிச்சு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஆனாலும் காலையில் எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எதுக்கு நேராக போயிடுது, ப்ரஷ்ஷு. அதே போல் சின்ன வயசுலேருந்து பழகிட்டே வந்ததுனால காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் வாசிச்சிடணும், இல்லை இதனுடைய ஜெப நேரம், இப்படி ரொட்டீனாக உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சந்தோஷத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியல, அதில் இருந்து ஒரு மன நிறைவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முதல் காரியம், ஏதாவது மன்னிக்கப்படாத பாவங்கள் எனக்குள்ள கிரியை செய்தா, இல்லை என்னுடைய அக்கிரமங்கள் ஏதாவது இன்னும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலிருந்து நான் அந்த என்னுடைய பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா என்னால சந்தோஷமா மன நிறைவோட ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் என்னால சந்தோஷமா என்ன பண்ண முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஐயோ இது போகலன்னா இதுவாயிருமே, இல்லை இந்த காரியத்துக்காக இதை செய்யணுமே, ஐயோ மணி 7 ஆயிட்டா ஜெபத்துக்கு போகணுமே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்குள்ள வருதுன்னா நாம் தெரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் மன அழுத்தத்தில் இருக்கிறான். அதற்கு முதல் காரணம் மன்னிக்கப்படாத அல்லது மன்னிப்பை பெற்று கொள்ளாத பாவங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற மன்னிப்பை கழுவப்படாத குற்றங்கள். ஏதாவது ஒரு வேளை குற்ற உணர்வுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு செய்த காரியத்தில் ஆண்டவர்கிட்டருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிச்சிருப்போம், ஆனால் நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சரி நீ இப்போ இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருப்பார். நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனிமே என்ன பண்ணாத, அந்த பாவத்தை செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருப்பார். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம மறுபடி நான் என்னதான் இருந்தாலும் அப்படி ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிட்டேன், இனிமே எப்படி போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது, இனிமே போய் நான் ஜெபிச்சா எப்படி ஆண்டவர் கேட்பார் என்கிற குற்ற உணர்வு. எத்தனை பேருக்குள்ள இது இருக்குதுன்னு தெரியல, ஆனா குற்ற உணர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ஆமேன்.
சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நீ இந்த தவறு செஞ்சிட்ட, நீ இந்த தவறு செஞ்சிட்ட, நீ இப்படிப்பட்டவ தான், இப்படிப்பட்டவங்க தான், இப்படி என்று யாரையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, சுத்தி காண்பித்து நம்மை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி காண்பித்து நம்மை வேதனைப்படுத்துகிறவர் இல்ல ஆண்டவர். ஆமென். பாவ உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர்றாரு. அந்த பாவ உணர்வு நமக்குள்ள வரும்போது நம்ம அந்த பாவத்திலிருந்து ஓடி வந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு நேரம் நம்ம திருப்பப்படுகிறோம். ஆனா தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பிரித்து இந்த குற்ற உணர்விலே உங்களை உட்கார வைக்கிறது யாருடைய வேலை? பிசாசுனுடைய வேலை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்றைக்கோ ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த தவற ஆண்டவர் மன்னிச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். ஆண்டவர் கொடுத்த விடுதலை அவங்களால பரிபூர்ணமா என்ன பண்ணியிருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நான் ஒரு பாவி, நீங்க ஒரு பாவி, நான் ஒரு பாவின்னு ரியலைஸ் பண்றது தப்பு கிடையாது. நான் ஒரு பாவி. எல்லாரும் இந்த பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு மீறி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம், உண்மைதான். ஆனா ஆண்டவரிடத்துல அதை உண்மையாய் அறிக்கையிடும் போது வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல எதை பெற்றுக்கொள்ளுகிறான்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப நான் அந்த பாவத்தை விட தீர்மானித்து உண்மையா ஆண்டவரிடத்துல திரும்பும் போது தேவன் எனக்கு அவருடைய இரக்கத்தை கொடுக்கிறார். என்னுடைய பாவத்தை விட அவருடைய இரக்கத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. விசுவாசிக்கிறீங்களா? நான் செய்த பாவத்தை விட என் பாவத்தை மன்னிக்கிற அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை அதிகம். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை பரிபூர்ணமாய் தூக்கி எடுக்கிறதற்கு அவருடைய இரத்தம் விலை பேசி இருக்கிறது. சிலுவையில இயேசு நமக்காக அதைத்தான் செய்து முடித்தார். ஆமென். நான் மறுபடி நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால நான்லாம் ஜெபிக்கலாமா? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் போய் ஆண்டவர்கிட்ட இதை சொன்னா கேட்பாரா? நான் பாவம் செஞ்சுட்டேன். நாம் பாவம் செய்தவர்கள், நாம் விழுந்து போனவர்கள், நாம் கீழ்ப்படியாமையினால பல அக்கிரமங்களை செய்ய துணிந்தவர்கள்னு தெரிந்துதான் கர்த்தர் அவருடைய சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய இரத்தத்தினால நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். நான் இன்னும் 15 வருஷம் முன்னாடி செய்த பாவத்திற்கு அடிமை இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒருவேளை பல வருஷங்களுக்கு முன்பாக, பல மாதங்களுக்கு முன்பாக பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனா அந்த பாவத்திலிருந்து நான் உண்மையாய் மனம் திரும்பிட்டேன்னா, உண்மையாய் ஆண்டவர் பக்கம் திரும்பி எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்டேன்னா, அவருடைய ரத்தம் எனக்காக அதை செய்து முடித்து விட்டது. அவருடைய ரத்தம் அந்த பாவத்திலிருந்து என்னை பரிபூர்ணமாய் விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பழைய பாவங்களை சில வேளைகள்ல சத்ருவானவன், நீங்க நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு பழைய பாவத்தை, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியாதா, நீ எல்லாம் இப்படி ஜெபிக்கலாமா அப்படின்னு சத்ரு என்ன பண்றான் இருதயத்துல. உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? நீ எப்படிலாம் காரியங்களை செய்திருக்கேன்னு, நீ எப்படிலாம் பேசியிருக்கிற, எப்படிலாம் நடந்திருக்கிற, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய காரியங்கள்லாம் நீ மறந்துட்டியா? என் தேவனே என் பாவங்களை மன்னித்து அதை தம்முடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டு அதை மறந்துட்டாரு. இனிமே அதை நினைக்கிறதுக்கு நான் யார்? ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? என்னை பாவத்தை மன்னிக்கிற கர்த்தரே அதை முதுகுக்கு பின்னாடி போட்டு அதை நினைக்க விரும்பலைன்னா நான் யார் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு அதற்காக ஃபீல் பண்றதற்கு? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது பரிபூர்ணமாய் அதுல இருந்து நமக்கு விடுதலை தரணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம். ஆனா அந்த குற்ற உணர்வுல இருந்து நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணல, விடுதலை பெறல. குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா கேன்சர் மாதிரி நம்மள என்ன பண்ணிரும், அப்படியே அரிச்சிரும். நம்ம ஆவிக்குரிய மனுஷனை வளரவே விடாம இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணிரும், அப்படியே அது 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 தின்று போட்டு விடும். இன்றைக்கு இந்த குற்ற உணர்வுல இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்களா இருந்துட்டு யோசிச்சு பாருங்க. விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமா பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவருக்கு நியாயம் தீர்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு உன்னை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கையும் களவுமா உன்னை பிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ துணிகரமா நீ இந்த பாவத்தை செஞ்சுட்ட. நியாயப்பிரமாணத்தின் விதிப்படி செக்ஷன், இந்த செக்ஷன் படி, இது படி உனக்கு இந்த தீர்ப்புன்னு சொல்லி அவர் நீதி உள்ளவர் தானே, நியாயம் செய்கிற தகப்பன் தானே. அவர் நியாயமா அந்த நேரத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்து கல்லெறிந்து அவளை கொன்று போட்டிருக்கலாம்ல. ஏசு என்ன சொன்னார்? இத்தனை பேர் அவளை எதிர்த்து வந்திருக்கிறீங்களா, ஓகே குட். உங்களில் யார் பாவம் செய்யலையோ முதலாவது அந்த கல்லை அவன் மேல என்ன பண்ணுங்க. எத்தனை பேர் கல்லை வீசினாங்க? எல்லாரும் தாங்கள் குற்றம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கற்களை கீழே போட்டு போனாங்க. இயேசு திரும்பி பார்க்கிறார். யாரும் உன்னை குற்றப்படுத்தி வந்தவங்க யாரும் இல்லையா? நானும் உன்னை என்ன பண்ணல, நியாயம் தீர்க்கல. நீ போ, இதுதான் முக்கியமான பகுதி. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமென்.
நீ இப்போ இனி பாவம் செய்யாதே, இனிமே அதே மாதிரி பாவ சூழ்நிலை வரும்போது அப்போ நின்று காட்டு, இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமையாய் எனக்குள்ளே கிரியை செய்திருக்கிறது என்று. ஆமென். இன்றைக்கு அந்த பாவம் மறுபடி வரும்போது மறுபடியும் அந்த பாவத்துக்கு முன்னாடி நிற்க கூடாது. அந்த பாவத்துக்கு முன்னாடி நின்று இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமையாய் உங்களை விடுவிச்சிருக்கிறதுங்கிறத என்ன பண்ணணும்? நிரூபிச்சு காண்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற டிப்ரெஷனுக்கு, மன அழுத்தத்திற்கு முதல் காரணம் நமக்குள்ள அக்கிரம சிந்தை, நம்முடைய மன்னிக்கப்படாத பாவங்கள், நம்ம பாவ உணர்வுகள், அந்த அந்த குற்ற உணர்வுலேருந்து நம்ம வெளியில் வரலைன்னா நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் எப்படியே தான் இருப்பான். எவ்வளோ பெரிய அனாயிண்டிங் இறங்கி வந்தாலும் அந்த அனாயிண்டிங் இறங்கி வரும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஜெபத்தில் வர்ஷிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதை முடித்து வெளியில் கிளம்பும்போது அந்த குற்ற உணர்வு உங்களை மறுபடியும் அரிக்க ஆரம்பிச்சிடும். குற்ற உணர்வு மறுபடியும் உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அது அது உள்ளுக்குள்ளேயே இருந்து மறுபடி அந்த எண்ணங்கள் மூலமாக உங்கள் முழு சரீரத்தையும் அதை ஆளுகை செய்யும். உங்களை சோர்வடைய பண்ணும், தளர்ந்து போக பண்ணும். ஆண்டவர் சமூகத்திலேயே நிற்க நீங்கள் தகுதியே இல்லாதவர்கள்ங்கிறத உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் நிற்க நாம் தகுதி இல்லாதவர்கள் தான். ஆனால் இயேசு ரத்தத்தை சிந்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இயேசு ரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாய் தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். என்னுடைய பலத்தினால நான் போய் நிற்கல, எனக்கான வழியை அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? திறந்து வைத்து இருக்கிறார். நானும் இயேசுவும் இணைஞ்சிட்டோன்னா அங்கே ஃபெயிலியருக்கு இடம் இல்லை. நானும் இயேசுவோடு கூட பார்ட்னர்ஷிப் ஆயிட்டேன்னா அங்கே என்னுடைய நீதி கிடையாது, அவருடைய நீதியினால நான் பிரவேசிக்கிறேன். ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டையில வர்றதுக்கு அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வழியை காண்பித்து கொடுத்திருக்கார். ஸோ முதல் காரியம் அன்ரிசால்வ்டு சின், தீர்க்கப்படாத பாவங்கள், குற்ற உணர்வுகள். ஓகேவா? ஸோ இதிலிருந்து வெளியில வர்றதுக்கு உண்மையா ஆண்டவர்கிட்ட திரும்பினா போதும். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சது உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த பாவத்திலே இருக்க நான் விரும்பலை. இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பாவத்திலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலையை தாங்கப்பான்னு யார் உண்மையாய் அவரிடத்துல மனம் திரும்புகிறோமோ அவர்களுக்கு அந்த கிருபையை, இரக்கத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பாவங்கள். ரெண்டாவது, உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கணும்னு சில இருளின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? 24 மணி நேரமும் ஒருவேளை நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்லீப்பிங் டைம் இருக்குது, ஒர்க்கிங் டைம் இருக்குது, ஆஃபீஸ் டைம் இருக்குது, வீட்டில் இருக்கிற ரிலாக்ஸேஷன் டைம் இருக்குது. ஆனால் நமக்கு எதிராக கிரியை செய்கிற சத்ருவுக்கு 24 மணி நேரமும் என்ன வேலை தான்? எதிராக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். எங்கே கேப் கிடைக்குது, எங்கே எந்த வேலையை செய்யலான்னு அவனுடைய திட்டங்கள் 24 மணி நேரமும் நமக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போது ரெண்டாவது, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மன அழுத்தத்தை சந்திக்கிறான் அப்படின்னா நமக்கு தெரியும். நீங்கள் அதை நம்புறீங்களோ நம்பலையோ அது தெரியல. ஆனால் நமக்கு எதிராய் நாம் மன அழுத்தத்துக்கு உள்ள ஆகணும்னு நித்தமும் சத்துரு அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் எதிராக இந்த அம்புகள் வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் வேலைகளை செய்யும் போது, உங்கள் காரியங்களை கவனிக்கும் போது, சபைக்கு வரும்போது, உலகத்தில் நீங்கள் காரியங்களை செய்யும் போது, ஒவ்வொரு நேரமும் எப்போ எந்த கேப்பில் இதை செய்தால் இவர்களுடைய மன அழுத்தம், இந்த ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போயிடுவான்னு சத்துரு எப்போதும் இதை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? கண்டினியூஸாக செய்து கொண்டே இருக்கிறான் உங்களுக்கு எதிராய். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு எதிராக சோர்வடைய பண்ணணும். ஏன்னா நிறைய பேரை சத்ரு பெரிய போர் பண்ணிலாம் உங்களை எதிர்க்கிறது இல்லை. ஜஸ்ட் இவங்களை மன சோர்வடைய பண்ணிட்டா போதும், இவங்க அந்த ஊழியத்தை என்ன பண்ண மாட்டாங்க?
நிறைவேற்ற மாட்டாங்க. உங்களுக்கு எதிராய் பெரிய பெரிய காரியங்கள்லாம் சத்துரு செய்கிறது இல்லை. ஜஸ்ட் மனசுல நம்மலாம் என்ன நம்ம செஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வச்சுட்டா போதும். இந்த ஆத்மா ஒரு வாரம் ஜெபிக்காதுன்னா பிசாசுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். அதனால அம்புகளை எய்து சத்ருவானவன் என்ன பண்றான், அநேகரை மன அழுத்தத்துக்குள்ள ஆக்குறான். உங்களுடைய அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் உங்களுக்கு தெரியாத அந்த அந்தகாரத்தின் கிரியை கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். இதை எப்படி மேற்கொள்ளுவது, இந்த அந்தகாரத்தின் கிரியை எப்படி மேற்கொள்வது? யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, நல்லா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு சோர்வு, ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு சோர்வு. சில மனிதர்களுடைய வார்த்தைகள் மூலமா, சில சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கிறது மூலமா நல்லா போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு இழப்புகள், திடீர்னு ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு லாஸ், ஒரு எதிர்பாராத ஒரு காரியம், சடனா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் போது, இவ்வளோ நாள் நான் ஜெபிச்சு என்னதை பார்த்தேன், இவ்வளோ நாள் ஜெபிச்சேன், ஆண்டவர் இந்த காரியத்துல என்னை கைவிட்டுட்டாரு. எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கரங்களில் வைத்து ஆளுகை செய்கிறார். ஆமென். அவருடைய கரத்துக்கு மீறி நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட உதிர்றதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த முடி உதிர்றது கூட அவருடைய சித்தப்படினா உங்க வாழ்க்கையில் நடக்கிற பெரிய பெரிய, ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், உங்களை ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கலாம், அவருடைய அனுமதி இல்லாம அது நடக்கல. ஆமென். அவருடைய சித்தத்துல அது இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு என்ன செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அதுல அது ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி. நம்முடைய பயணத்துல அது ஒரு பங்கா இருக்கணும். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி ஏற்பட போகிற மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல. இனி நான் பார்க்க போற மகிமைக்கு இந்த பாடுகளின் வழியாய் தான் நான் பலனை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுனால கர்த்தர் இந்த பாடுகள் நம்முடைய பாதையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குது, இல்லை என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள், இல்லை வேலை ஸ்தனத்துல, இல்லை ஏதோ ஒரு மனிதர்களின் காரியங்கள் என்னை சோர்வுக்குள்ளாக்குதுன்னா, ரெண்டாவது நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், சத்ரு ஏதாவது மனிதர்களை யூஸ் பண்ணியோ காரியங்களை யூஸ் பண்ணியோ என்னை மன அழுத்தத்துக்குள்ளாக்குனானா, இதை நீங்க எப்படி தான் ஜெயிக்க முடியும்? எதிர்த்து நின்று தான் ஜெயிக்க முடியும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய அட்டாக்க நீங்க எதிர்த்து நின்று தான் ஜெயிக்க முடியும். ஆமென். இதுக்கு நீங்க போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுதுன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா, ஆண்டவரே ஜெபிக்க முடியலப்பா. ஆண்டவர் சொல்லும், முதல்ல எந்திரி, கெட் அப், ட்ரெஸ் அப், பேக் அப்ங்கிற மாதிரி எந்திரி, போ, என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு. எந்திரிச்சு போ, என்ன பண்ணு. நீ ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அங்க சத்துருக்கு அங்க வேலை இல்லை, இது சத்துருவிடத்துல இருந்து தான் வருதுன்னு நீ இனம் கண்டு கொண்டு ஒரு வார்த்தை நீங்க கிரீச்சே உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, அது ஒருவேளை ஒரு மாதமா அந்த டிப்ரெஷன் உங்களை தாங்கி கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு சில வாரங்களா உங்களை அப்படியே அந்த கேரி பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு வார்த்தையில நீங்க ஒரு இமீடியட்டான, ஒரு இன்ஸ்டன்டான ரிலீஃபை பெற்றுக்கொள்ளுறீங்க. ஒரு நிரந்தர விடுதலையை ஒரே நிமிஷத்துல என்ன பண்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. என்ன செய்யணும்? அதற்கு வாய்களை திறந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆவியில பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். உங்க ஜெபத்துல ஆண்டவரே ஆண்டவரே இறக்கந்தாங்கப்பா இறக்கந்தாங்கப்பாங்கிற ஜெபத்தை மாத்தி, இயேசுவின் நாமத்தினால என்னை சோர்வுபடுத்தி என்னுடைய ஓட்டத்தை தடை செய்கிற பொல்லாத இருளின் கிரியை என்ன பண்றேன், துரத்துகிறேன்னு நீங்க சொல்லி விடுதலை என்ன பண்ணிக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ முதலாவது நான் சொன்னேன், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பாவங்கள், அதற்கு தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்துல சொல்லப்பா, நான் உண்மையா மனம் திரும்புறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, இனிமே நான் அந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற டிப்ரெஷனுக்கு அதுக்கு மேல உங்களுக்குள்ள வேலை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற அந்தகார கிரியைகள், இதனால மன அழுத்தம் வந்ததுன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது என்ன பண்ணிக்கொள்றீங்க, பலனை பெற்றுக்கொள்றீங்க. சில வேளைகள்ல நமக்குள்ளே மன அழுத்தம் வருகிறதுக்கு, ஆவிக்குரிய மனுஷன்ல வர்றதுக்கு காரணம் டிலேடு ஆன்சர்டு ப்ரேயர். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்கள் எப்படி வர்றது, தாமதமா. 6 வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், 4 வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை நான் இத்தனை காலமா இதற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் இன்னும் வரல, தாமதமாகி கொண்டே போகுது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் தாமதமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள என்ன வருது, டிப்ரெஷன். ஆவிக்குரிய மனுஷன்ல ஜெபிக்கும் போது சரி என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்வார். அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்களா?
நம்ம என்னதான் தலைகீழ் நின்னாலும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணுவாரு? செய்வாரா? செய்வார், எப்போவாது செய்வார். இன்னும் சில பேர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் ஆண்டவர் செய்வார் செய்வார்னு விசுவாசமா ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க, செஞ்சிருக்க மாட்டாரு. இன்னும் அவர் செஞ்சா என்ன, செய்யட்டா என்ன, என் தலை விதி. அவரை தான் என்ன பண்ணணும்? அவரை தான் ஆண்டவரா வச்சிருக்கணும். நம்ம ஆண்டவரா அவர் வச்சிருக்கிறதுனால அவருக்கு அக்கௌண்ட்ல டெய்லி என்ன விழுந்துட்டு இருக்கு? இல்ல இல்ல. நம்முடைய ஜெபத்திற்கு பதில்கள் தாமதமாகுதுன்னா நம்பர் 1 முக்கியமான முதல் ரீசன், ஏதோ கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒண்ணு மிஸ் ஆகுது நம்மகிட்ட. என்ன ஆகுது? அது வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 1100 ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்கு. அதை நான் சொல்றேன், சிஸ்டர் என்னோட ஃபோனுக்கு என்ன பண்ணிருங்க, அனுப்பிடுங்க, வால்பேப்பராக வைக்கணும், எனக்கு ரொம்ப அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு, அனுப்பி விடுங்கன்னா சிஸ்டருக்கு அனுப்பணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ கேட்குறாங்க, கொடுக்கணும்னு ஆசை. அவங்க அனுப்பவும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃபோனுக்கு வருமா? ஏன் வராது? ஃபோனுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒன்று ஃபோனை அப்கிரேட் பண்ணணும், இல்லையா அந்த ஃபோட்டோ நான் எதன் மூலமாக பெற்றுக்கொள்ளணுமோ அந்த கருவியை நான் புதுசாக ஒன்று வாங்கணும், இல்லைன்னா அப்டேட் பண்ணணும். ஒன்று நான் வச்சிருக்கிற ஃபோனோடைய ஃபெசிலிட்டி கொஞ்சம் லோவாக இருந்ததுன்னா ஒன்று நான் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா நான் புதுசாக என்ன பண்ணணும், அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கான காரியங்களை வாங்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன்ல ஆண்டவர் பதில் தரலன்னு சொல்லுகிற நாம் நிறைய காரியங்கள்ல அப்டேட் பண்றதை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். இன்னும் நமக்குள்ளே ஆண்டவர் தந்தார்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரம் நம்ம கிட்ட, அது வரும்போது அதை தக்க வைத்துக் கொள்ள நம்ம இடத்துல பலன் இல்ல. அது வரும்போது நாம் அதை சுதந்திரித்து நீடித்து வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்ல, அதற்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்ல. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலே தரமாட்டுக்காரு. ஏன் ஆண்டவரே தரமாட்டுக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள் தாமதமாச்சுன்னா ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பார், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கணும்னா, என்னைக்காவது வரும், வந்தா பார்த்துக்கலாங்கிறது பேர் காத்திருக்கிறது இல்லை. ஒருவேளை வெளிநாட்டில் படித்து கொண்டு இருக்கிற ஒரு பையன் வர்றான் வீட்டுக்கு அப்படின்னா, சண்டே வர்றான்னா அந்த வீட்டில் இருக்கிற தாயார் என்னைக்கு ஆயத்தமாக ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை என் பையன் வரான் அப்படின்னா இந்த அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பையனுக்கு ரூமை ரெடி பண்ணுறது, வந்தா இங்கே கூட்டு போகணுன்னு பிளான் பண்ணுறது, 2-3 நாளைக்கு முன்னாடி மாவு அரைக்கிறது, இன்னென்ன உணவுலாம் பிடிக்கும் காய்கறிகள் வாங்கி வைக்கிறது. அப்போது இந்த தாயார் காத்திருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் வருவார், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லிட்டார் செய்வாருன்னா நான் காத்திருக்கிறேன். சண்டே தானே வருவான் என் பையன், வந்த பிறகு மாவு அரைச்சிக்கலான்னு எந்த தாயாரும் என்ன பண்றதில்ல, உட்கார்ந்துட்டு இருக்கல. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், வருவான் எப்படியும், வந்ததுக்கு அப்புறம் இல்லை, வருகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே அவங்களுடைய பணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, துவங்க ஆரம்பிச்சிருது. இன்றைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிற நான் முதலாவது செக் பண்ணணும், நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவளாய் இருக்கிறேனா, நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவனாய் மாறிட்டேனா, நான் ஏதாவது மாற்றணுமா, நான் எதையாவது அப்டேட் பண்ணணுமா, என்னிடத்துல தேவன் விரும்புகிற ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு நமக்காக நம்மை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கான தாமதமாகி கொண்டிருக்கிற காரியங்கள்ல சீக்கிரத்தில் உங்கள் பதில்களை நீங்க பார்க்க முடியும். ராமேன் சொல்லலாமா? அப்போ தாமதமாகி கொண்டிருக்குன்னா அது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு ஜெபம் நீங்க ஜெபிக்கிறீங்க, அதற்கு பதில் வர தாமதமாயிட்டே இருக்குன்னா, ஒருவேளை நீங்க அதை நான் கண்டுக்கல, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு என்னதான் சொன்னாலும் உங்க இருதயத்துல மன அழுத்தம் என்ன ஆயிட்டே இருக்கும், அது கூடிக்கொண்டே இருக்கும். அதற்கு எப்படி பதிலை பெற்றுக்கொள்வதுன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சத்தமோ ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் எல்லா தாமதங்களும், எல்லா விதமான தேவைகளும், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா மனிதர்களுடைய இகழ்ச்சியான வார்த்தைகளும், எல்லா விதமான இழப்புகளும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
ஸோ ஆண்டவர் எனக்கு பதில் தரலையே, ஜெபத்துக்கு பதில் வரலையேங்கிறதை யோசிக்கிறத விட்டுட்டு, தேவனுடைய திட்டம் இதுல என்ன, இதுல நான் என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுகிறார்னு நீங்க மாத்தி உங்கள் கவனத்தை திருப்புனீங்கன்னா, உங்கள் அன்ஆன்சர்டு ப்ரேயருக்கு, பதில் வராத ஜெபங்களுக்கான பதிலை நீங்க சீக்கிரம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்பர் 1, மன்னிக்கப்படாத பாவங்கள் உண்மையாய் அவரிடத்துல அறிக்கையிட்டோம்னா நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். 2வது, நம்மை மன அழுத்தத்துக்குள்ள ஆக்கணும்னே பிசாசு 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான், போராடி கொண்டு இருக்கான். அதை எப்படி தான் ஜெயிக்கணும், எதிர்த்து நின்று தான் ஜெயிக்கணும். 3வது, ஜெபங்களுக்கான பதில்கள் தாமதம் ஆகும்போது நான் என்ன பண்ணணும், தேவனுடைய திட்டம் என்னன்னு நம்மளுடைய கவனத்தை திருப்பணும்னா நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் எளிதா வரும். இல்லைன்னா அதுல தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நீங்க உணர்ந்து கொள்றீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கடைசியா 4வது ஒரு காரியம், உங்கள் ஆவிக்குரிய மன அழுத்தத்துக்கு உங்களுடைய சரீர பிரகாரமாய் நீங்கள் செய்கிற சில காரியங்களும் ரீசனா இருக்கலாம். சரீர பிரகாரமா எப்படி? உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க சரீர பிரகாரமாய் செய்கிற காரியம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு 8-9 மணிக்குள்ள நீங்க ஃப்ரெஷ்அப் ஆகி உங்களுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருது. 9 மணிலேருந்து அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அன்னைக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் ஃப்ரீ, இன்னைக்கு ஃப்ரீ டே அப்படின்னு. அந்த 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது, ஒரு 2 மணி நேரம் பக்கத்து வீட்டில் போய் தேவையில்லாத கதையை பேசுறது, அடுத்து சார்ஜ் ஏறி இருக்கும் ஃபோனில், திரும்ப என்ன பண்ணுறது, ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது. இப்படி உங்கள் 9 to 6 தேவையில்லாத காரியங்கள்னால ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆவிக்குரிய மனுஷன் என்ன ஆயிடுவான்? டிப்ரெஷன் இல்லை, டீப் டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல, சோர்வாக இருக்குது, தூக்கம் வருது, அசதியாக இருக்குது, இல்லை எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனம் வர மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் சரீரத்தை நீங்கள் எதை ஃபீட் பண்ணீங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். எதால உங்கள் சரீரத்தை, உங்கள் சிந்தையை, உங்கள் இருதயத்தை, உங்கள் கண்கள் மூலமாக, செவிகள் மூலமாக, உங்கள் நாவு மூலமாக நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அது டைரெக்டாக யாரை தான் போய் தாக்க போகுது? ஆவிக்குரிய மனுஷனை. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? டிப்ரெஷனில் இருக்கிறானா, டீப் டிப்ரெஷனில் இருக்கிறானா? ஹல்லேலூயா. நம்ம சாப்பிடுகிற உணவுகள் கூட ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுதான், அஃபெக்ட் பண்ணுது. உண்மைதானா? ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உட்கார்றோம்? இன்னைக்கு சாப்பாடை கட் பண்ணிட்டு ஜெபத்தில் உட்காருவோன்னு ஏன் கட் பண்ணுறோம்? நல்ல மட்டன் சாப்பிட்டுட்டு ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா என்னதான் வரும்? நல்ல டைஜஷனுக்கு தேவை தூக்கம், அதனால நல்ல தூக்கம் வரும். அப்போ நம்ம பிசிக்கலா நம்ம சரீரத்துல செய்கிற காரியங்கள் யாரை போய் பாதிக்குது? என் ஆவிக்குரிய மனுஷனை பாதிக்குது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும், நான் வெளியில செய்யற இந்த காரியங்கள் உள்ள இருக்கிற என் ஆவிக்குரிய மனுஷனை பாதிக்கும், அதனால இதை நான் செய்ய மாட்டேன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்கு தான் கொடுக்கணும்? நம்முடைய மாம்ச மனிதனுக்கு. நம்முடைய மாம்ச மனிதனை சிலுவையில் அறையணும்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, வேதம் ஏன் சொல்லுதுன்னா, மாம்ச மனிதனை சிலுவையில் அறையதான் உள்ள ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனிதன் புதிதான பலனை என்ன பண்ணிக்கொள்றான்? பெற்றுக்கொள்றான். உள்ளான மனிதன் பலனை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்துல நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தோட என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்காக வாழ முடியும். ஜெபத்துக்கு வந்தா சந்தோஷம் இருக்கும், ஊழியம் செஞ்சா சந்தோஷம் இருக்கும், ஒரு காரியத்தை செய்யும் போது மன நிறைவு இருக்கும், தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும், தேவ பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். எப்போ? நம்முடைய மாம்சம் அது சிலுவையில் அறையப்படும் போது. நல்ல தூங்கி எந்திரிச்சு நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அதிகமா நம்ம தூங்கி எந்திரிச்சா கூட அது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணும்? பாதிக்கும். நம்ம உட்கொள்ளுகிற உணவுகள், நம்ம கண்கள் வழியா, செவிகள் வழியா, நம்முடைய வாய் வழியா நம்ம பேசுகிற காரியங்கள், இது எல்லாமே உள்ள போய் என்ன பண்ணுது? ஆவிக்குரிய மனுஷனை பாதிக்குது. நாம் தெரிந்து கொள்ளணும், எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ டைம் இவ்வளோ இருக்குதா, இதுல நான் எவ்வளவு ஆண்டவருக்கு நேரா, பக்தி விருத்திக்கு நேரா என் ஆவிக்குரிய மனுஷனுடைய நலனை நான் விரும்பி செலவிட முடியுமோ அதை செலவிட நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? எல்லாவற்றிற்கும் நான் இங்க 4 விதமான காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் இதுதான் ரீசன், எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காமனான நான் பதில என்ன பண்ணல
சொல்லலை. ஒவ்வொன்றையும் வகை வகையாக பார்த்துட்டு இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணனா நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களாக இல்லை, நிறைய பேரை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறவர்களாய் நம்ம மாறிடுவோம். ஆமென். இவைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதற்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள இறங்கி வரணும். ஆமென். எழும்பி பிரகாசி உன் ஒளி. இதுதானே நம்மளுடைய இன்னைக்கு சோர்ஸ் வசனம், இன்னைக்கு ஆதார வசனம் இதுதான். எழும்பி பிரகாசி. நம்ம ஆவிக்குரிய டிப்ரெஷன்ல இருந்து எழும்பி நம்ம பிரகாசிக்கணும்னா தேவனிடத்திலிருந்து அந்த ஒளி வந்தால் மாத்திரமே நம்ம பிரகாசிக்க முடியும். ஆமென். ஆமென். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.